அதில் கேட்குற கொஸ்டின் ஒன்று ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அண்ட் ஆன்சர் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் எந்த அனிமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது காட்டும். நம்மளுக்குலாம் சிங்கம் புலி ரேஞ்சில் தான் வரும். ஹே கைஸ், நீங்கள் பார்த்துங்க பிபி டேக். ஸோ இன்னைக்கான வீடியோ பற்றி பார்க்கணும்னா கூகுள். நம்மள பல பேர் ரமணா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூகுளில் வெதர் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதை தவிர்த்து கூகுள் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்க. நாங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னதான் கூகுள் சைட்ல இருந்து 10,000 கோடி செலவு பண்ணி எக்கச்சக்கமான விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா கூகுள் பொண்ணு வயசுல இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அதில் போய் ஐ லவ் யூ சொல்லிட்டு சேட் பண்றது சொல்லிட்டு மட்டமான வேலை எல்லாம் பாத்துக்கிறான். அது மாதிரிலாம் நம்ம கூகுள் இருக்க சில யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ட்ரிக் நம்பர் 1, டிக் டாக் டோ. டிக்டாக் கிடையாது, டிக் டாக் டோ. டிக் டாக் டோ, டிக் டாக் டோ, டிக் டாக் டோ. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஸோ டிக்டாக் டோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் டிக்டாக் டோன்னு போட்டோன்னே எக்ஸோ கேம் வரும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் கூடயே விளாட்லாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே விளாட்லாம். எக்ஸோ கேம் ஆன்லைனில். அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேம் இருக்கும். ஸோ ஸ்னேக் கேம் அந்த காலத்து நோக்கியா ஃபோனில் விளாண்டுருப்போம். ஸோ அது கேம் எல்லாமே இப்போ ஆண்ட்ராய்டில் இருக்குது. அது ஒரு கூகுளில் இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது. அது தவிர்த்து பேக்மேன், என்னதான் அந்த பாம்பு கேமோட கிராஃபிக்ஸ்ல விளையாண்டாலும் அந்த காலத்து நோக்கியா ஃபோன் மாதிரி வரவே வராது. ஸோ செகண்ட் ட்ரிக், டிரான்ஸ்லேட். ஸோ ஒரு விஷயத்தை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது கூகுள்லே? இதுக்கு மெயினாக கூகுள் கீபோர்டு உங்ககிட்ட இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் ஃபுல் தமிழ்லையோ இல்லை ஃபுல் சைனீஸ்லயோ இருக்க ஒரு வெப்சைட்டை எப்படி இங்கிலீஷ்ல மாத்துறது? சிம்பிள். ஸோ குரோம்ல அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. சைடில் மெனுக்குள்ள போனீங்கன்னா கீழே டிரான்ஸ்லேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிரான்ஸ்லேட் கொடுத்துட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் ஆகிடும். சிம்பிள். அதை தவிர்த்து எங்கேயோ இருக்க ஒரு நேம் போர்டோ சைன் போர்டோ ஏதோ ஒரு போர்டை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது? வெரி சிம்பிள். கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டிரான்ஸ்லேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு எதை டிரான்ஸ்லேட் பண்ணுமோ அதை மட்டும் கரெக்டாக கேப்சர் பண்ணுங்க. எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க, டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ அடுத்த ட்ரிக், ஏதோ ஒரு அனிமல் நேம். ஸோ இப்போ எலிஃபென்ட், ஜிராஃபி, பாண்டா, போண்டா ஏதோ ஒரு நேம் டைப் பண்ணிங்கன்னா கீழே அதோட பிக்சர் வரும். கீழே பார்த்தீங்கன்னா வியூ இன் 3D ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சப்போஸ் உங்கள் ஃபோன் ஏஆர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா வியூ இன் ஏஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி உங்கள் பக்கத்தில் அந்த அனிமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். லைவ் சைஸில் அந்த அனிமல் எவ்வளோ பெருசு இருக்கோ அதே சைஸில் இருக்கும் ஆகுமெண்டட் ரியாலிட்டியில். அடுத்த ட்ரிக், கீபோர்டு. ஸோ கீபோர்டில் ஃபாண்ட் மாற்றுறது, அது பின்னாடி பேக்ரவுண்டில் மாற்றுறது, பேக்ரவுண்ட் ஸ்டைல் மாற்றுறது, பின்னாடி என் ஃபோட்டோ வைக்கிறேன், எங்கள் ஆயா ஃபோட்டோ வைக்கிறேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க தேவையில்ல தேர்ட் பார்ட்டி ஆப் உள்ள எடுத்துன்னு பதிலாக கூகுள்லேயே மாற்றலாம். ஸோ உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா மை தீம், கலர், லேண்ட்ஸ்கேப், லைட் கிரேடியன்ட், டார்க் கிரேடியன்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கான விஷயம் இருக்கும். ஸோ உங்கள் கீபோர்டோட பேக்ரவுண்ட் மாற்றுறது, உங்கள் ஃபோட்டோ வைக்கிறது, யார் ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். அண்ட் அடுத்த ட்ரிக், ஸ்பீச் டு டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் பேசுறத அப்படியே டெக்ஸ்ட்ல சென்ட் பண்ணுறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. கூகுள் கீபோர்ட்லேயே ஓப்பன் பண்ணிட்டு சைடில் மைக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த கூகுள் அதுவாக டைப் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பும். ஸோ அது எந்த ஆப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துலையும் சப்போர்ட் இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கடைசி ட்ரிக், ஃபேமஸான ட்ரிக், எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரிக், டைனோசர் கேம். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.